யா அல்லாஹ், நாங்கள் மனிதர்கள் பாவம் செய்யும் தன்மை உடையவர்கள். நீயோ மாபெரும் கிருபையுள்ளவன். பாவங்களுக்கு மன்னிப்பு கோருவதை நீ விரும்பக்கூடியவன். எனவே நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக. நீ எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் வேறு யாரிடம் மன்னிப்பு கோர முடியும்? எங்களுடைய பாவங்களையும் எங்கள் பெற்றோர்களின் பாவங்களையும் எங்களுடைய முன்னோர்களின் பாவங்களையும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு முழுமையான ஈமானையும் யகீன் என்ற உறுதியையும் தக்வா என்கின்ற பக்தியையும் தவக்கல் என்கின்ற பாராஞ்சாட்டுதலையும் தந்தருள்வாயாக. உன்னுடைய நேசர் நபி பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கை முறையை முழுமையாக பின்பற்ற அருள் புரிவாயாக. நாங்கள் உள்ளச்சத்துடனும் பயபக்தியுடனும் தொழுகையை நிறைவேற்ற அருள் புரிவாயாக. நாங்கள் மார்க்க கல்வியை மென்மேலும் கற்று அதன்படி அமல் செய்து மற்றவர்களுக்கும் எத்தி வைக்க அருள் புரிவாயாக. நாங்கள் உன்னுடைய கலாம் ஷரீஃபை திருக்குர்ஆனை தினந்தோறும் ஓதி அதன்படி நடப்பதற்கு அருள் புரிவாயாக. எங்களுக்கு உன்னை எல்லா நிலையிலும் தியானம் செய்யக்கூடிய நிலையை தந்தருள்வாயாக. கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே, எங்களுக்கு உயர்ந்த குணங்களையும் சகிப்பு தன்மையையும் பொறுமையையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பக்குவத்தையும் தந்தருள்வாயாக. நாங்கள் யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் நிறைவேற்ற வேண்டுமோ அக்கடமைகளை சரியாக நிறைவேற்ற அருள் புரிவாயாக. நாங்கள் புறம் பேசுவதை விட்டும் பொறாமை கொள்வதை விட்டும் பொய் பேசுவதை விட்டும் இன்னும் பிறருக்கு மோசடி செய்வதை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக. எங்களுக்கு இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை தந்தருள்வாயாக. நாங்கள் எந்த அமல் செய்தாலும் பெருமைக்காகவோ புகழுக்காகவோ பதவிக்காகவோ செய்யாமல் உன்னுடைய திரு பொருத்தத்திற்கு மட்டும் செய்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக. எங்களுடைய உள்ளங்களில் உம்மத்துடைய கவலையை தந்தருள்வாயாக. சஹாபா பெருமக்கள் உன்னுடைய பாதையில் தியாகம் செய்ததை போன்று நாங்களும் தியாகம் செய்ய அருள் புரிவாயாக. எங்கள் வாழ்க்கையில் ஹலாலான முறையில் அபிவிருத்தியை தந்திருவாயாக. எங்களுக்கு ஹராமான வழியில் பொருட்களை கிடைக்க செய்து விடாதே. மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் நன்மை தரக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக. உன்னுடைய ஹபீப் எம்பெருமானார் அவர்களுடைய துவா பர்க்கத்தை கொண்டும் உன்னுடைய கிருபை ரஹமத்தை கொண்டும் எங்கள் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. எல்லாம் புகழும் உனக்கே உரியது. நீயே வானங்களையும் பூமியையும் அவற்றில் உள்ளவற்றையும் நிலைநிறுத்தி வைப்பவன். மேலும் உனக்கே எல்லாம் புகழும். வானங்களுக்கும் பூமிகளுக்கும் அவற்றில் உள்ளவற்றிற்கும் நீயே ஜோதியாகவும் அதிபதியாகவும் இருக்கின்றாய். நீயே உண்மை, உன் சொல் உண்மை, சுவர்க்கம் நரகம் உண்மை, இன்னும் நபிமார்களும் உண்மை, நபி பெருமானார் அவர்களும் உண்மை. எங்கள் இறைவனே, நாங்கள் உன்னை வழிபட்டோம், உன்னை கொண்டு ஈமான் கொண்டோம், உன் மீது நம்பிக்கை வைத்தோம், உன்னளவில் மீட்போம், உன்னை கொண்டு வழக்காடினோம், உன்னையே நீதிபதியாக்கினோம். எனவே எங்களுக்கு நாங்கள் முன் செய்த பின் செய்த மற்ற